ஏன் மாப்பிள்ள இத்தனை வருஷம் ஒன்றாவே இருந்திருக்கோம். ஆனால் உன் பிறந்தநாள் நினைக்கணும் எனக்கு தெரியாது, என் பிறந்தநாள் நினைக்கணும் உனக்கு தெரியாது, உன்கிட்ட கேட்டது கூட கிடையாது. சிஸ்டர் வந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது, அதுக்குள்ளே உன் பிறந்தநாள் கண்டுபிடிச்சாங்க பார்த்தியா? சிஸ்டர் அப்படியே ஏன் பிறந்தநாள் கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் சிஸ்டர். வேணாம், இப்போ என்ன அவசரம் எனக்கு? சிஸ்டர் ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களே, இதுக்கு மேலே இந்த வேலைக்கு ஆகாது. பசங்களா வாங்க வாங்க, கேக் சாப்பிட வாங்க, ஆகிட்டு வாங்க. இந்த பக்கம் பாப்பா இங்கே வாங்க. என்ன சொல்லாம டக்குன்னு ஆரம்பிச்சிட்டாங்க. வாங்க 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 வாங்க, உள்ள வாங்க. இந்த கேண்டில் ஆஃப் பண்ணிட்டு ஓரமா வைங்க. ஓகே. என்ன ரெண்டு பேரும் தனியாக முணுமுணுத்துட்டு இருக்கீங்க? என்ன விஷயம்? அதில் என்ன, தேன்மொழி மேடம் எல்லா கட்சி ஆளுங்களையும் ஆஃபீஸில் தான் பார்ப்பாங்க. ஆனால் அவங்களே நேராக அவங்க வீட்டுக்கு வராங்கன்னா கிருபாண்ணே வாசல் வரைக்கும் வந்து அவங்கள வரவேற்கணும்ல. அண்ணே, கிருபாண்ணே வாசல் வரைக்கும் வரலனாலும் பரவாயில்ல, கிருபாண்ணனோட மனைவி பொண்ணு யாராச்சும் ஒரு ஆள் அனுப்பிச்சி விடுங்க. அவங்க வந்து ஒரு சால்வை போட்டு மேடமை உள்ளே கூட்டிகிட்டு வந்துட்டா அதுக்கப்புறம் கிருபாண்ணே வரட்டும். ஓ, அண்ணனுக்கு அரசியலில் பொண்ணுங்க கலந்துக்கிறது பிடிக்காதுன்னு தெரியும்ல. அதுவும் அண்ணிலாம் வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது. அதான் அவர் தம்பி நான் இருக்கேன்ல, நான் பார்த்துக்கிறேன். நானே வேணும்னா வாசல் வரைக்கும் வந்து அவங்கள உள்ள கூப்பிட்றேன், போதுமா? யோ என்ன? இல்லைண்ணே, கிருபாண்ணே கட்சிக்கு எவ்வளோ பணம் கொடுத்துருக்காரு, கட்சியில் ஒரு மரியாதைக்குரிய இடத்துல இருக்காரு. நீங்கள் அவர் தம்பி மட்டும்தானே, கட்சியில் ஒரு சாதாரண உறுப்பினர் தான். அதனால கிருபாண்ணனோட மனைவியோ அவர் பொண்ணோ வந்து அவங்கள வரவேற்றா கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்நேரம் எலெக்ஷன் மட்டும் இல்லைன்னா உங்க ரெண்டு பேரும் இங்கேயே பொழந்துருக்கு. தவறியா, கிருபானெல்லாம் வந்து நின்று அவங்கள வரவேற்கணுன்ற அவசியம் இல்லை, புரியுதா? அவர் தம்பி நான் இருக்கேன்ல, நான் பார்த்துக்கிறேன். இல்லைண்ணே, அவங்கள பற்றி தெரியும்ல, தேன்மொழி மேடம் அதெல்லாம் எதிர்பார்ப்பாங்கண்ணே. ஹலோ, அவங்க எதிர்பார்க்குறாங்கன்றதுக்காக என் அண்ணெல்லாம் வந்து நிற்க முடியாது, புரியுதா? யோ, கிருபானனோட குணம் தெரியும்ல, அவருக்கு பொம்பளைங்களை பார்த்து கை கூப்பி வணக்கம் சொல்கிறதெல்லாம் சுத்தமாக பிடிக்காது. அதுவும் இந்த தேன்மொழி மேடம் பண்ணுற பந்தாக்கெல்லாம் எங்கள் அண்ணனால் இறங்கி வர முடியாது. அண்ணே, நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுதுண்ணே, ஆனால் கட்சியில் தேன்மொழி மேடத்துக்கு செல்வாக்கு ரொம்ப அதிகம். அவ்வளவு ஏன், நம்ம தலைவரே அந்த அம்மாவை தேனுன்னு தான் கூப்பிடுவாரு. அந்த அளவுக்கு தலைவருக்கு அவங்க ரொம்ப நெருக்கம். அது மட்டும் இல்லாம இந்த தடவை தேன்மொழி மேடத்தை எலெக்ஷன் வேலை பார்க்க சொல்லி இருக்கிறதுனால மேல் இடத்துல அவங்க கை ஓங்கி நிக்குதுன்னு நாங்க சொல்ல வேண்டியதை சொல்லிட்டோம், அப்புறம் உங்க விருப்பம். யோ, ரொம்ப யோசிக்காதீங்கண்ணே. அவங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் கிருபானா என்ன பேசணுமோ அதை பேசிப்பாரு. மற்றபடி அவங்கள வரவேற்கிறதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். ஷோ, என்ன நம்மளவா சொல்லிட்டு அங்கிட்டு திரும்பி உட்காந்து எதை யோசிச்சுக்கிட்டு இருக்கானே. அப்படி என்ன யோசிப்பான், என்னவா இருக்கும்? கேட்டுருவோமா? இங்க 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 இருக்கேன். டேய், நம்ம இந்துவை பத்தி நீ என்ன நினைக்கிற? தெரியும் டி மாப்ளே, தெரியும் நீ இங்கே தான் வந்து நிற்பேன்னு. வா வா. டேய், உன்னதான் கேட்டுக்கிட்டு இருக்க. என் சிஸ்டரை பற்றி நானே தப்பாக சொல்லக்கூடாது தான்,
பட் இருந்தாலும் என் மாப்பிள்ளைய போயிட்டே சொல்கிறேன், சரியான புடிவாத காரிடா. திமிர்த்தனம் பண்ணிட்டு கத்திட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். பொம்பளை அடக்குடக்கமாக வீட்டில் இல்லாமல் ராங்கித்தனம் பண்ணிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லை மாப்பிள்ள, என்னதான் புல்லட் பண்ணிவிட தங்கச்சியாக இருந்தாலும் ஒரு வரமுறை வேணாம். டேய், 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 டேய். வேணாமா? நிறுத்து, போதும் நிறுத்து. விட்டா இந்துவை பத்தி தப்பு தப்பா சொல்லிட்டு இருக்க. மாப்பிள்ள சார், இதெல்லாம் நான் சொல்ல கிடையாது. வழக்கமா நீங்க சொல்ற வேதங்கள் இதெல்லாம் மறந்து போயிட்டீங்களா? டேய், மாப்பிள, அதெல்லாம் அப்போ பழைய கதை. அதுக்காக இந்துன்னு அப்படியே இருக்கணுமா என்ன? இடையில கொஞ்சம் மாறி இருக்கலாம்ல. விஷயம் கன்ஃபார்ம். மாப்பிள்ள விழுந்துட்டான். மாறினது சிஸ்டர் இல்லை, மாப்பிள்ள தான். நேற்று மலையில் இவங்க 2 பேரும் விரிக்க பார்த்துட்டு இருக்கும் போதே நினச்சேன், இதோ நான் சிங்கிலே போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. கன்ஃபார்ம்டா காதல். ஏன் மாப்பிள்ள, நீ சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தோன்னா என்ன விழுந்துட்ட போலையே. இங்கடா நான் நல்லா தானே உட்காந்துட்டு இருக்கேன். ஐயோ அதான்டா, காதல்ல விழுந்துட்டடா. காதலா? இதுக்கு பேர் தான் லவ்ஸ். எனக்கு என்னமோ என் சிஸ்டர் மேல உனக்கு லவ் வந்துருச்சோன்னு தோணுது. சும்மாடா, நீ ஏன் ஏதாவது சொல்லிட்டு? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் இது எப்படி? ஒன்றும் கிடையாது. இங்கே பார், உன் வாய் மட்டும்தான் இல்லைன்னு சொல்லுது. இந்த இப்படி வைக்கிறது உன் நடவடிக்கைலாம் பார்த்தா எனக்கு என்னமோ என் சிஸ்டர் நீ லவ் பண்ணுறேன்னு தான் தோணுது. அப்படிலாம் ஒன்றும் இல்லைடா, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஒருவேளை என் சிஸ்டருக்கு உன் மேலே லவ் வந்துட்டா அப்போ என்ன பண்ணுவ? ஒருவேளை இருக்குமோ? ஏய், இருக்குண்டா. அப்படிலாம் ஒன்றும் இருக்காதுடா, வாய்ப்பே இல்லைடா. அவெல்லாம் கண்டிப்பாக நம்மளெல்லாம் லவ் பண்ண மாட்டா. டேய், எதுக்கு எடுத்தாலும் பிரச்சனை மேலே பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்காடா. அவளுக்கெல்லாம் நம்ம மேலே காதல் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் அது என்னடா ஒரு இடத்துல நில்லண்டா. நீ மட்டும் உட்காந்துருக்க. வா, இந்த பக்கமே வா. சொல்லு, நானே சொல்கிறேன். சரி, ஓகே. என் சிஸ்டர் இவ்வளோ விஷயம் உனக்காக பண்ணுறாங்கன்னா அதுக்கு பேர் என்ன?